என் தங்கமே, ஊசி ஒன்று தன் ஒரு முனை கூர்மையாக இருப்பதில் பெருமை அடைந்தது. ஆனால் அதன் மறுமுனை துவாரம் இருப்பதால் அதை அவமானமாகவும் நினைத்தது. நன்றாக உன் சாயி சொல்வதை கேள். ஒரு ஊசி ஒன்று தன் ஒரு முனை கூர்மையாக இருப்பதில் பெருமையடைந்து மறுமுனை துவாரம் இருப்பதால் அவமானமாக நினைத்தது. ஒரு நாள் அதன் மறுமுனை உடைந்தே போனது. காதருந்த நிலையில் அந்த ஊசியை பயன்படுத்தியவர் தூக்கி எறிந்தார். அப்போதுதான் அந்த ஊசிக்கு தான் அவமானமாக நினைத்த மறுமுனையின் முக்கியத்துவம் தெரிந்தது. என் செல்வமே, ஒருவர் கூர்மையான புத்தியுள்ளவர்களாக இருந்தால் மட்டும் எதையும் சாதித்து விட முடியாது. கூர்மையான ஊசி தன்னுள் நுழைத்து கொள்ள காது இருப்பதால் தான் அது பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. புரிகிறதா தங்கமே? பிறருடன் இணைந்து வாழும்போது எதனையும் சாதிக்கலாம். காதறந்த ஊசி பயனே இல்லை. உன் சாயி இப்போது என்ன சொல்ல வருகிறேன் என்பதை மட்டும் பார். மற்றவர்களை தன்னுள் ஏற்றுக்கொள்ளும் அன்பு இருந்தால் மட்டுமே சிறந்தவனாக வாழ முடியும். கவலையே வேண்டாம். நல்ல அறிவுரை என் பிள்ளைகளுக்கு. உங்கள் மதிப்பை நீங்களே குறையிட்டு கொள்ளக்கூடாது. உன்னால் முடியும், உன்னால் மட்டும் முடியும், உன்னால் வாழ முடியும், உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும். சாதனை படைத்துவிடு. சோதனைகளை தாண்டி, தடைகளை தாண்டி அனைத்தையும் கடந்து வந்து விடுவாய். உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க இன்று சாய் அருள் தருகிறேன். வியாழன் விடியல் அற்புதமான விடியல் என் பிள்ளைகளுக்கு. இன்றைய நாள் இனிதான நாள். கவலைகளை மறந்துவிடு. கவலையின்றி நிம்மதியாக இரு. விடிந்த இந்த வியாழன் பொழுது உனக்கு முழுவதுமாக நன்மை பயக்கப் போகிறது. ஓம் சாய்ராம்.